கடந்த ஆகஸ்ட் 17, 2026 அன்று பிறந்த நாள் கொண்டாடிய எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவையின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை கோவை மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் இருந்து அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொல்காப்பியன் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகள் மேலாக தன்னுடைய தமிழ் சமூகத்துக்காக ஆற்றி வருகின்ற சமூக பணியானது மகத்தான பணி. அவர் கொண்டிருக்கிற கொள்கையானது அறிவர் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் உள்ளிட்ட தலைவருடைய கொள்கை வழி நின்று கொள்கை மாறாமல் இன்றைக்கு களமாடி கொண்டு வருகிறார். அதை தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவை மனதார கொங்கு மண்டலத்தில் இருந்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர் எடுத்துக்கொண்ட மாநாட்டின் கொள்கை முடிவானது சரியான முடிவு. கடந்த 70 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர மறுத்த திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாட்டில் இருந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து அந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியிலே பங்கெடுத்து இன்றைக்கு மக்கள் தமிழ் சமூகத்துக்காக இன்றைக்கு அவர் ஆற்றி வருகிற பணி மகத்தான பணி. இந்த பணி தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவையினுடைய நோக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவை என்பது இன்றைக்கு 234 தொகுதிகளில் வாழ்ந்து வருகிற பறையர் உட்பிரிவுகளை சார்ந்த 1 கோடி வாக்கு வங்கி கொண்ட 2 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்தில் பிறந்த பிரதிநிதிதான் என்னுடைய ஆருயிர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தான் பிறந்த ஒரு சாதிக்கு ஒரு அடையாளத்தை சூட்டி ஒற்றை அடையாளத்தில் சூட்டி அந்த மக்களை ஒற்றை அடையாளத்தில் அவர் அரசில் படுத்திருக்கலாம். அதை தவிர்த்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுக்காகவும் திராவிட சமுதாய மக்களுக்காகவும் ஆற்றி வருகிற அவருடைய மகத்தான பணியை தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவை சார்பிலே அவரை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். கடந்த மாதம் கூட தமிழக வெற்றி கழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு 234 தொகுதிகளிலே வாழ்ந்து வருகிற பறையர் உட்பிரிவுகளை சார்ந்த அனைவரையும் ஒருங்கிணைத்து சாம்புவ வேளாளர் என்ற ஒற்றை அடையாளத்தில் அரசாணை பிறப்பிக்க வேண்டி கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதம் குறித்து கோவை மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டு அவர் பேச்சுவார்த்தையிலே இது அரசு எடுக்கிற கொள்கை முடிவு என்று சொல்லி அரசாங்கத்திற்கு அந்த கடிதத்தை திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. தாவேக அரசு, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு, மதிப்புக்குரிய மாண்புக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பறையர் உட்பிரிவுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சாம்புவ வேளாளர் என்னும் அரசாணையை வெளியிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்திருக்கிற ஒரு கொள்கை முடிவு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைய ஆதரவு தெரிவித்திருப்பது நாங்கள் தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவை 100 விழுக்காடு நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமல்ல, அவர் ஆதரவு அளித்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவை ஆதரவு அளிக்கும் என்பதை இந்த பதிவு மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எழுச்சி தமிழர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் தமிழ்நாடு சாம்புவ வேளாளர் பேரவை பக்க பலமாக இருக்கும். இன்றைக்கு எண்ணற்ற தலைவர்களை 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறது. அந்த ஆட்சியிலே மந்திரிகள் இருந்திருக்கிறார்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் போய் அமைச்சர்களை அணுகி ஒரு மனு கொடுத்தால் அந்த மனு மீது பரிசீலனை செய்வதில்லை. அங்கிருக்கிற காவல்துறைகளை வைத்து விரட்டி அடிப்பதுதான் வரலாற்று சான்று. ஆனால் இந்த இந்தியாவிலே, குறிப்பா தமிழகத்தில எண்ணற்ற தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். திராவிட கட்சியில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஏழை எளிய மக்கள் கொடுக்கிற மனுக்களை கனிவுடன் பரிசீலனை செய்து அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அதற்கு கடிதம் கொடுக்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் தான். இதை நான் ஆதாரத்தோடு அடித்து சொல்வேன்.
எந்த சாதி மதம் பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் மக்கள் தன்னுடைய கோரிக்கைக்காக போனால் அந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து அந்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க உடனடியாக கடிதம் மூலமாக பரிந்துரை செய்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். இதை நான் ஆதாரத்தோடு சொல்லுவேன். எனவே இப்படி நம்முடைய பட்டியல் சமுதாயத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் திராவிட சமுதாயத்தையும் பாதுகாத்து வருகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு தயவு கூர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுகிறேன். அவரை சுதந்திரமாக விடுங்கள், அவருக்கு பாதுகாப்பை கொடுங்கள். ஏனென்று சொன்னால் அவரை விட்டால் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நாதி கிடையாது. எனவே பேரறிஞர் அண்ணா, காரல் மார்க்ஸ், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்களுடைய வழி நின்று கொள்கையில் உறுதிப்பிடியாக உடம்பு பிடியாக இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தலைவருடைய உடல் நலம் நமக்கு முக்கியம். எனவே தலைவருடைய உடல் நலத்தை நாம் பாதுகாப்போம். அவர் நீண்ட நாள் ஆயுளோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு என்பதை நான் இந்த பேட்டியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற இன்றைக்கு அருந்ததி சமுதாயமானாலும் சரி, பல்லர் சமுதாயம் என்று சொல்லப்படுகிற தேவேந்திர குல வேளாளர் ஆனாலும் சரி, பறையர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சாம்பு குல வேளாளர் சமூகமானாலும் சரி, தயவு கூர்ந்து ஒரு ஒற்றை தலைவரை நீங்கள் அடையாளம் காணுங்கள். அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் ஒரு ஒப்பாற்ற தலைவராக, பொது தலைவராக இருக்கின்ற எழுச்சி தமிழர் தொல்காப்பியின் தலைமையில் தொல்காப்பியின் திருமாவளவன் ஐயாவுடைய தலைமையை நாம் ஏற்றால் மட்டும்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற அந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகள் நிறைவேறவும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாடு சாம்பு குல வேளாளர் பேரவை என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.